என்னப்பா படுத்துட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ரொம்ப டயர்டாக இருக்குமா. இருப்பா, உன்னை தொட்டு பார்க்குறேன். ஐயோ, என்ன இது இவ்வளோ கொதிக்குது? சரி இருடா, அப்பாவை அனுப்பி உனக்கு மருந்து வாங்கின்னு வர சொல்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்குப்பா. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரம் அடிக்குது. நீங்கள் வரும்போது மெடிக்கல் ஷாப்லேருந்து மருந்து வாங்கின்னு வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன? இந்தாம்மா மருந்து, 2 நாளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இந்தாப்பா மருந்து, எழுந்து குடிச்சிட்டு படுத்துக்கப்பா. ஐயோ, மருந்து கசக்குது. கண்ணை மூடி நல்லா தூங்குப்பா, காலையில் ஃபீவர் போயிடும். Two days later. என்னப்பா இது, 2 நாள் ஆச்சு, இன்னும் ஃபீவரே குறையிலையே. நீ வா, நீ எழுந்துரு, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோம். என்னங்க, சீக்கிரம் வண்டியை எடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். என்னம்மா ஆச்சு பையனுக்கு? 2 நாளாக ஃபீவர் இருக்கு டாக்டர், ஃபீவரே போகலை. ஏம்மா 2 நாளாக ஃபீவர்னு சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரல 2 நாள் முன்னாடியே? 2 நாளாக மெடிக்கல் ஷாப்பில் இருந்து தான் சார் மாத்திரை வாங்கி கொடுத்தோம். ஏம்மா டாக்டரை வந்து பார்க்காம, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், மருந்து சீட்டு இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்களாவே மருந்து வாங்குறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஃபீவர்னே தெரியாமல் மருந்து கொடுத்ததுனால தான் இன்னும் ஃபீவர் குறையாமல் இருக்கு. என்னம்மா நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சுமா, இது வெறும் வைரல் ஃபீவர் தான். நான் ஒரு 3 நாளைக்கு மருந்து எழுதி தரேன், அதை வீட்லேயே மருந்து கொடுங்க, ஃபீவர் சரியாக போயிடும். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கப்புறம் நாங்களாவே வெளியே இருந்து மருந்து வாங்கி சாப்பிட மாட்டோம். இனிமேல் ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைனா நேராக ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரை தான் பார்ப்போம். நாங்கள் போயிட்டு வரோம் டாக்டர்.